ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். ஸ்ருதிகாக்கும் சும்க்கும் ஒரு பெரிய ஃபைட் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டத்தில் அழுதுட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன நடந்ததுன்ற பற்றின சின்ன ஹைலைட் தான் இது. ரொம்ப கல் நெஞ்சக்காரர், மோசமானவர்னு நினச்ச ரஜத் தான் இங்கே மெயின் ஹீரோவாக இருந்தார். ஸ்ருதிகா தூங்குற வரைக்கும் அவர் பக்கத்துலேயே கூட இருந்து அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் போய் படுக்க போனார். ஸ்ருதிகா அவங்க நண்பர்கள் யாரும் கூட இல்லாமல் தனியாக இருக்கும் பொழுது ரஜத் தான் கூட இருந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. ஸ்ருதிகா ரஜத் கிட்ட மனம் விட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் திரும்பவும் சும் கிட்ட போகவே மாட்டேன். அது என்னக்காக இல்லை, சும்மோட சந்தோஷத்துக்காக நான் போக மாட்டேன். சும் என்னால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒழுங்கா பழக முடியாம பேச முடியாம இருக்காங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கேட்கறது அவங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அந்த ஃபீலிங் எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. இந்த காரணத்தினாலேயே நான் சும் கிட்ட திரும்பவும் பேச போறது இல்ல. அவங்கள தனியா இருக்க விட போறேன், அவங்கள சந்தோஷமா இருக்க விட போறேன்னு ஸ்ருதிகா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு. ரெண்டு பேரும் பேசாம இருந்தாலே, வெளியில போய் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்குமே பிரச்சனையா தான் இருக்கு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேரையும் நான் இருக்கவே முடியாது, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அழுற அளவுக்கு கொண்டு விட்டுருச்சு. இதனால இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஓரம் கட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். நேற்று சாயந்தரம் வரைக்கும் ஸ்ருதிகா எனர்ஜி இல்லாம ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல அவங்க கூடவே இருந்தது பகுவும் திக்விஜயும் தான். பகு தான் ரொம்ப நேரம் ஸ்ருதிகாவோடய இருந்து அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு இருந்தாரு. சரி, சாயந்தரத்துக்கு அப்புறம் என்ன ஸ்ருதிகாவுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறீங்களா? சும்மா இல்லாம ஸ்ருதிகா எப்படி அழுதுட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் சும்மும் ஸ்ருதிகா இல்லாம அழுதுட்டு இருக்காங்க. அதனால சும்மே ஸ்ருதிகா கிட்ட நான் திரும்பி பேசணும்னு கேட்டாங்க. அதுக்கு ஸ்ருதிகா வேண்டாம், பேச வேணான்னு கிளம்புனாங்க. ஸ்ருதிகாவை இழுத்து வச்சு சும் பேசினாங்க. சும் ஸ்ருதிகா கிட்ட சாரி கேட்டாங்க. ஸ்ருதிகா, நீ சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல மனசுள்ள பொண்ணு, அதனால நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பிரிவு நம்மளுக்கு தேவைதான், நம்மளோட சந்தோஷத்துக்காக, முக்கியமா உன்னோட சந்தோஷத்துக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா சும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, அதனாலேயே நான் விலகி இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உன் மேல இருக்க பாசம் எனக்கு அப்படியே தான் இருக்கு, நீ இனிமே என்கிட்ட சாரி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பகு கிட்ட ஸ்ருதிகா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. பாருங்க, என் முகத்துல சந்தோஷம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் சும் என்கிட்ட பேசிட்டா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு பகாஜி கிட்ட ஸ்ருதிகா சொல்லிட்டு இருந்தாங்க. சும் கிட்ட நான் பேச மாட்டேன்னு அவங்க எடுத்த முடிவு எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம். இந்த முடிவு அப்படியே இருக்கா இல்ல மாறுதான்னு சொல்லிட்டு நாட்கள் போக போக தெரியும். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். பாய்.